பாருங்க நான் மேல மாடியில நடந்து இங்க பாருங்க அன்பாக்சிங் பண்ணியாச்சு. மாங்காலாம் எனக்கு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்னுடைய வாக்கிங்கோட உங்ககிட்ட vlog வந்து ஷேர் பண்ண போறேன். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். 25 நிமிஷம் ஆச்சு நான் வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சு. பாருங்க வெளியே வாக்கிங் போயிட்டு இருந்தேன்லங்க, இப்போ நான் மாடியில தான் வாக்கிங் போறேன். வெளியே புற சதன்னு இருக்குது, ஒரே சேரா இருக்கா. இங்க பாருங்க, எனக்கு வாட்ச் கட்டி விட்டுருக்கான். இங்க பாருங்க 27 நிமிஷம் ஆச்சு நான் வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஈஸியா நம்ம நைட்டியோடய மேலேயே நடந்துக்கலாம் நான் வாக்கிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வாக்கிங் நடந்துட்டு இருக்கேங்க. நான் டெய்லியும் வாக்கிங் வெளியே போயிட்டு இருந்தேன்ல, மழை பெய்ய ஆரம்பிச்சதுலேருந்து நான் வெளியே போகாமல் விட்டதுலேருந்து எனக்கு உடம்பு ஏறிடுச்சுங்க. வாக்கிங் நடந்துட்டு நீங்கள் வாக்கிங் போகலைன்னா உங்களுக்கு உடம்பு ஏறும் தெரியுமா? சேம் அதே தான் என்னோடதும். நம்ம நார்மலாக இருக்கிறத விட ஜாஸ்தி வந்து வெயிட் போடும். அப்படி தான் எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு தைராய்டு இருக்கனால எனக்கு ஜாஸ்தி வெயிட் போட ஆரம்பிக்கும். நான் வந்து நல்லா வேலை செஞ்சாலும் சரி, உட்காந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைராய்டுனாலே வயிறு தாங்க பெருசாகும். அதனால் நான் தைராய்டு இருக்கிறனால நானும் வந்து அதை வந்து சரி தைராய்டு இருக்கவங்களுக்குலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் தைராய்டு இருக்கிறனால நான் வாக்கிங் போகலைன்னா வயிறு மட்டும் உங்களுக்கு பெருசாகும். எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. சேம் எனக்கு அப்படிதாங்க, எனக்கு அப்படி தான் ஆகும். நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வெயிட் போட்டிருப்பாங்க. நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நானும் ரொம்ப சைஸ் ஆகிடுவேன். இப்போ பாருங்கள், நான் வந்து வெளியே நடக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக சேரு சகதி, ரோடெல்லாம் அசிங்கமாக இருந்துச்சுன்னா நம்ம நடந்து போகும்போது நம்மளுடைய செப்பல் மண்ணெல்லாம் நம்ம சுடிதார் ஃபுல்லாகவே வருங்க. அது இல்லாமல் ஏரியா நீங்கள் மாற்றி போகும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்னால எனக்கு சளியும் பிடிச்சிச்சு. இப்போ மாடியில் அப்படி இருக்காது பார்த்தீங்களா, நம்ம மாடி க்ளீனாக இருக்குது. அதனால் இப்படி தான் நான் வந்து வாக்கிங் நடந்துட்டுருக்கேன். நான் வாக்கிங் நடக்கிறது இல்லாமல் டேரன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், பிடிச்சிக்கோ. அவனுக்கு வாங்கி கொடுத்த ஸ்மார்ட் வாட்ச் எனக்கு டைமிங் கொடுத்துட்டாங்க. டைம் செட் பண்ணி கொடுத்துட்டான். ½ ஹவருக்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இல்லை இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. முடிஞ்சிருச்சு. கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு வந்து டைம் செட் பண்ணி கொடுத்துட்டான். சூப்பர் இல்லைங்க இந்த வாட்சை. நான் கட்டிட்டு ஒவ்வொரு தடவையும் எடுத்து டைம் பார்ப்போம். அப்படி இல்லாமல் நான் தொடர்ந்து நடந்து கரெக்டாக அரை மணி நேரம் நடந்துட்டேன். ஐயோ, நான் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். போதும், எனக்கு தொண்டெல்லாம் காஞ்சி போச்சு. ½ ஹவர் நான் வந்து வாக்கிங் போயிட்டேங்க. எங்கள் பாபாவுக்கும் வெளியே வேலை இருக்கும்போது என்னை விட்டுடுறாரு. போக முடியாது, இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குன்றாரு. அதனால் நானே வந்து மாடியும் பார்த்தீங்களா எவ்வளோ லாங்காக நமக்கு க்ளீனாக இருக்குது. இதில் நடக்கிறத விட்டுட்டு நான் ஏன் போயிட்டு, ஆனால் வெளியே போகும்போது வேடிக்கை பார்த்துட்டே நடப்போம்னு வச்சுக்கோங்க. ஆனால் நடக்கும்போது பேசிக்கிட்டே நடப்போம். ஆனால் இப்போ நான் மட்டும் நடக்கிறனால பேசாமல் கரெக்டாக ½ ஹவருக்கு வாட்ச் வந்து சூப்பராக செட் பண்ணி கொடுத்துட்டேன். டேரன் நீங்கள் பாருங்க, இப்படி இப்போ கையை எடுத்துட்டோன்னா நம்ம கையை கீழே இறக்கிட்டோன்னா ஆஃப் ஆகிக்குது. இப்படி தூக்குனா அழகாக டைம் வந்து நமக்கு காட்டிக்குது. சூப்பருங்க இந்த வாட்ச். கரெக்டாக எனக்கு ½ ஹவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செகண்ட் ஓட ஆரம்பிச்சிச்சு. ½ ஹவர் ஆனோடனே ½ ஹவர் காமிச்சு ஆஃப் ஆகிடுச்சு. அதனால தாங்க எனக்கு நான் வெயிட் போட்டுட்டேன்றது எனக்கே தெரியும். சாப்பிடாமையே வெயிட் போடுங்க தைராய்டுனாலே. அதனால் நான் வந்து வாக்கிங் மேலே தான் போக ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெகுலராக வாக்கிங் போகணுன்னு இருக்கேன். டயட்லாம் வந்து பண்ணணுன்னு இருக்கேங்க. சர்க்கரையே எடுத்துக்கக்கூடாதான். சர்க்கரை எடுத்துக்காமல் நல்லா இருக்க முடியாது. எனக்கு இனிப்பு சாப்பிட்றேன், என்ன போய் சர்க்கரை எடுத்துக்கூடாதுன்னு எப்படி? எனக்கு தொண்டை காஞ்சிருச்சு. டேரன் பார்த்துங்க இதெல்லாம் சொல்கிறேன். அதான் யோசித்தேன், வெளியே போகலாமா, வாங்க நம்ம 2 பேரும் வாங்கினா. மாடியே க்ளீனாக இருக்குது, எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்காது. நான் ரோட்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சாணி, இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு சளி பிடிச்சிச்சு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளமும் இருக்குது. வெளியே போனால் ஏதாவது ஒரு அலர்ஜினா எனக்கு டக்குன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடியிலே போகலான்ட்டு இருக்குங்க. ஏன்னா மழை காலம் வந்துருச்சு, பனிக்காலம் வந்துருச்சு. பனியும் பெய்யுது, மழையும் பெய்யுது. சரி, அதனால் நான் வாக்கிங் போகிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, நான் செய்கிறத நீங்களும் பார்த்துட்டு மாடியில் நீங்களும் வாக்கிங் போகலாம்ல, அதனால தாங்க.
அடுத்து நான் கீழே போய் டிஃபன் செய்ய போகிறேன். இன்றைக்கி என்னுடைய வாக்கிங்கோட என்னுடைய vlog-ஐ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க. இப்போ பாருங்கள், நான் மேலே மாடியில் நடந்து பார்த்தீங்களா, அதுக்குடைய ஸ்டெப்புக்கான எத்தனை ஸ்டெப்பு நடந்திருக்கேன்னா 340 ஸ்டெப்பு. 340 ஸ்டெப்பு நடந்திருக்கேன். நாங்கள் இந்த வாட்சில் வந்து காட்டுது. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் டைமிங் கரெக்டாக ஓடிச்சுங்க. நம்ம 1/2 hour நடக்கிறதுக்கு இந்த வந்து ஸ்மார்ட் வாட்ச் வச்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம டைம் பார்த்துக்கிட்டு ஐயோ டைம் ஆகிடுச்சா 1/2 hour ஆச்சா அப்படி எதிர்பார்க்க தேவையில்ல. நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு நம்ம வந்து டைம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்களேன், இப்படி கையில் எடுத்தோடனே டக்குன்னு நமக்கு ஆன் ஆகிக்கும். கையில் வச்சுட்டிங்கனாலே சென்சார் ஒரு லைட் மாதிரி நமக்கு எரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கையில் வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குது பாருங்கள். அப்படி இல்லை, உங்கள் ஃபேஸ் காமிச்சிச்சுன்னா கரெக்டாக ஆனைக்கும். ஆமாம், ஃபேஸை காமிச்சா வந்து நம்ம இப்படி வச்சுருக்கோமா, நம்ம ஃபேஸ் காமிச்சோன்னே ஆன் ஆகிக்குது சென்சார் இருக்கிறனால. சூப்பருங்க. டேரன் தான் எனக்கு சொன்னேன், நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து போடுறேன், நான் டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இருங்கம்மான்னு சொல்லி ஓடி போய் எனக்கு வாட்ச் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கட்டி விட்டாங்க. கரெக்டாக இப்படி தூக்குனா ஆன் ஆகிக்குது. நம்ம டைம் பார்த்துக்கலாம், ஓகே வாக்கிங் நடக்கலாம். அந்த மாதிரி சூப்பருங்க. 1/2 hour நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். இதே நான் வெளியே போகிறதா இருந்தால் சுடிதார் போட்டுட்டு தலையெல்லாம் வாரி ரொம்ப வந்து பார்த்து ரோட்டில் நடந்து போகணும். நம்ம மாடியில் ரொம்ப ஃப்ரீயாக மாடி இருந்துச்சு, நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துட்டோங்க. சரி, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இப்போ பாருங்கள், ரேஷ்மாக்கு வந்து ட்ரீட்டாங்க. அவங்க நைனா ட்ரீட் வாங்கி கொடுத்துருக்காரு, ட்ரீட் வச்சிருக்காரு. எதுக்கு ட்ரீட்னா டைமுக்கு. இப்படி கை தூக்குனா எத்தனை நிமிஷம் ஓடிட்டு ஆட்டோமேட்டிக்கா காட்டும். பாருங்க, நான் டிஃபன் செய்யலான்னு சொன்னாங்க. ரேஷ்மாக்கே ட்ரீட் ஆங்க அவங்க நைனா, ரேஷ்மாக்கு மட்டும் ட்ரீட். ரேஷ்மாக்கே ட்ரீட் ஆங்க அவங்க நைனா, ரேஷ்மாக்கு மட்டும் ட்ரீட். நான் தான் சாப்பிடுவேன். அப்படியெல்லாம் கிடையாது. என்ன பாபா இருக்கீங்க சொல்லுங்க. அத்தமா சொன்னீங்கன்னா தான் அதில் கேட்கணும். பாருங்க, நேற்று கேட்டால எனக்கு தந்தூரி வேணும்னால, அதனால ரேஷ்மாக்காக முழு சிக்கனாங்க, ஒரு முழு கோழியே வாங்கிட்டு வந்திருக்காருங்க. எதுக்கு ட்ரீட்னு எல்லாரும் கேட்பீங்க. ரேஷ்மா வந்து இந்த தடவை நல்ல மார்க் எடுத்திருக்கா, அதனால ட்ரீட். நீ 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு படிச்சு, அதனால அவளுக்கு முழு சிக்கன் கோழி வீணா போன கெடுதலான சிக்கனை வாங்கி நாங்க அவளுக்கு கொடுப்போம். அப்படியெல்லாம் கிடையாது, அது எப்பயாச்சும் சாப்பிடுறோம். கெடுதல் அவன் கெடுதல் தான், ஆனா எப்பயாச்சும் சாப்பிடுறோம். முழு கோழியாங்க நம்ம பிரிச்சு பாப்போமாங்க. இந்த கோழியை அவதான் பிரிக்கணுமா பாத்துங்க. கோழி கூட நம்ம பிரிக்கிறதுக்கு உரிமை இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்ல, அவளுக்கு ட்ரீட்னா அவதான் பிரிக்கணும். இப்ப டேரன் ட்ரீட்னா டேரன் தான் பிரிக்கணும். அப்ப எனக்கு ட்ரீட்னா மட்டும் இவங்க பிரிச்சு சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லையே. ஓகே, ரேஷ்மா வந்து பிரிக்கிடுங்க. இங்க பாருங்க, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அப்படியே மடக்கி தந்துட்டாங்க ஒரு கோழி. அப்படியே 2 துண்டா போட்டாங்க. அந்த கோழி தான். 2 கோழி, இது ஒரு கோழி, இது ஒரு பாதி கோழி. கோழியோட பாதி இடுப்போட கட் பண்ணிக்கிட்டு 2 கால் இருக்குடா. இப்ப பாருங்க, ரேஷ்மாக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அன்பாக்சிங் தானே? ஆமா, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. தந்தூரியே, அதுவும் முழு கோழியங்க. கெடுதலான கோழியா, அதுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருக்காரு அவங்க அப்பா. சரிங்க, மயோ வச்சு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இருக்கிற மாவுல தோசை ஊத்திக்க போறேன். இருக்கிற மாவுல அதுவும் சாப்பிட்டா சாப்பிடுவோம். பாத்தீங்களா? இல்ல எப்படி இருந்தாலும் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு சப்பாத்தியாவது கண்டிப்பா, அது கண்டிப்பா போட்டு. சாம்பார் இருக்கு, மீன் குழம்பு இருக்கு, சட்னி இருக்கு, தோசை மாவு இருக்கு, கொஞ்சம் தான் தோசை மாவு இருக்கு, கொஞ்சம் தான் வந்து சப்பாத்தி மாவு இருக்கு. போட்டு சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். பாருங்க, ரேஷ்மா எடுத்து அவ சாப்பிட்டுட்டே இருக்கா. அவளோட பங்கு அவளே எடுத்துக்கிட்டாங்க. அவ மட்டும் சாப்பிடுவாங்க, நானும் தான் சாப்பிடுவேன். இப்போ வந்து இதோட என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு வந்து மயோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதோட ஒரு வெஜிடபிள் சாலட் கொடுத்துருக்காங்க. மயோ நான் தான் எக்ஸ்ட்ரா வாங்க சொன்னேன், ஏற்கனவே வாங்கிட்டு வரும்போதே சொல்லியிருந்தேன். இனிமே மயோ வாங்கினா நிறைய வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா கேட்பாருங்க, இந்த ஒரே ஒரு பேக்கெட் மயோ கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட வாங்குற மயோ டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட. அவங்களோடதுன்னும் போது அப்படிதான் இருக்கும் போல. ஒரு கிரீன் சட்னி, இந்த பாருங்க, ஒரு கிரீன் சட்னி. இது இப்போ அவங்களாம் சாப்பிட்றதுல வந்து ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. ஆமாம், அதனால சாப்பிடட்டும். சரி, இல்லடா, புதினா சட்னி இருங்குங்க.
நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. டயட்டில் இருந்தால் நைட்டில் வந்து சிக்கனும் மீனும் எடுத்துக்கலாமாங்க? டயட்டில் நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் மயோ சாப்பிட்டா குண்டாயிடலாங்க. கண்டிப்பா இல்ல. இப்பதான் வாக்கிங் நடந்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா? அடுத்த நிமிஷம் டயட் போடி கலோரி எல்லாம் திருப்பி ஏத்திடுறோம். இது மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சாப்பிட என்னது? மாங்காவா? வெள்ளரி பிஞ்சு. இது மாங்கா இல்லடி, வெள்ளரி பிஞ்சு, மாங்காய் கிடையாது. இது வந்து பீட்ரூட். மாங்காமா? மாங்கா. மாங்காய், வெள்ளரி பிஞ்சு, பீன்ஸ். நான் மாங்காய் எல்லாம் எடுத்துக்கலாம். பீன்ஸ் இல்ல, பச்சை மிளகாய். அது பீன்ஸ் போட்டு. மாங்காய் எல்லாம் எனக்கு தான். கேரட் சாப்பிட வந்து கையோட எடுத்துங்க வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது. இதோட ஒரு டிப்பு, இதோட ஒரு டிப்பு. சரி, 2 பேரையுமே நான் அப்படி தான் என்கரேஜ் பண்ணுவேன். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்போம். அப்படி தான் நான் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேச்சு எதுவோ அதை கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களை விட்டு அவங்க வந்து உங்கள் பேச்சுக்கு மறுவார்த்தையே பேச மாட்டாங்க. அதனால தான் நான் எப்போயுமே சரி ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்போம். அப்படி வாங்கினதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ட்ரிக்கை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.